Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 8 exercise 8.1 question number 2 பார்க்கலாம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Use the linear approximation to find the approximate value of first option 123 the whole power 2 by 3. Okay, given data எழுதிக்கலாம். Given data there is 123 the whole power 2 by 3. தமிழ்ல நேரியல் தோராய மதிப்பீட்டு முறையில் பின்வருவனவற்றின் தோராய மதிப்புகளை காண்க. that is 123 123 the whole power 2 by 3 கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். லீனியர் அப்ராக்சிமேஷன் L of x. ஓகே, L of x கான ஃபார்முலா f of x naught plus f dash of x naught into x minus x naught. ஓகே ஓகே, இப்போ நமக்கு என்னெல்லாம் தேவை? f of x naught தேவை, f dash of x naught தேவை. given data எழுதிக்கலாம். given data நம்ம f of x ன்னு எடுத்துக்கலாம். 123 the whole power 2 by 3. நமக்கு ஃபார்முலால x naught இருக்கிறதுனால நம்ம x naught எடுத்துக்கலாம். அதாவது f of x க்கு பதிலா x naught சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ 123 the whole power 2 by 3. நெக்ஸ்ட் differentiate பண்ண போறோம். f dash of x. f dash of x naught equal to x power n கான differentiation n into x power n இல்லையா? n sorry n minus 1. So 2 by 3 x ஓட வேல்யூ 1 by 123 the whole power 2 by 3 minus 1. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சுனா என்ன கிடைக்கும்? 2 by 3 123 the whole power இது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுனா 2 minus 3 அப்படினா minus 1 by 3. இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். f dash of x naught equal to 2 by 3 123 இது நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். 123 the whole power 1 by 3. ஓகே, இது நம்ம ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1ல வந்து டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். L of x equal to first வந்து f of x naught இல்லையா? f of x naught value 123 the whole power 2 by 3. next plus f dash of x na 2 by 3 1 by 123 the whole power 1 by 3 bracket x minus 123. ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்போ எல்லாமே பாருங்க 123 the whole power 2 by 3. அதாவது இது கியூபிக் ஃபார்மட்ல வேணும் நமக்கு இல்லையா? அதாவது இந்த நம்பரை நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 123 கிடைக்கணும். ஸோ நமக்கு 123 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு 123 கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ராக்சிமேட்டடாக 123 தி ஹோல் பவர் 2 by 3 அப்ராக்சிமேட்டடாக நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்? 125ன்னு எடுக்க போகிறோம். புரிஞ்சுச்சா? இப்படி நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். 123க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம்? 125ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்ப்போம். L of x equal to 125 தி ஹோல் பவர் 2 by 3 plus 2 by 3 1 by 123 125 the whole power 1 by 3 x minus இங்கே வந்து நமக்கு 125ன்னு சேஞ்ச் ஆகுது. ஓகே, அடுத்து இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். L of x equal to வேணால் எழுதிக்கோங்க. நியரஸ்ட் cubic value, அதாவது 123 கிட்ட இருக்கக்கூடிய நியரஸ்ட் கியூபிக் வேல்யூ எந்த நம்பரை நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த நம்பர் கிடைக்குமோ அதான் நியரஸ்ட் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 5 தி ஹோல் பவர் 3 தி ஹோல் பவர் 2 by 3 ப்ளஸ் 2 by 3 அப்படியே இருக்கட்டு. இங்கே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 5 தி ஹோல் பவர் 3 தி ஹோல் பவர் 1 by 3 எக்ஸ் மைனஸ் 125. இந்த 5 சாரி இந்த 3யும் இந்த 3 கேன்சல் ஆகும். இந்த 3யும் இந்த 3யும் நமக்கு கேன்சல் ஆகும் இல்லையா? எஸ் 1 by 3 2 by 3. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். L of x equal to 5 the whole power 5 the whole square இல்லையா? 5 the whole square னா 25 plus 2 by 3 2 by 3 அப்படி எழுதிக்கலாம். 2 by 3 நெக்ஸ்ட் 1 divided by இங்கே வந்து 5 தி ஹோல் பவர் 1 இல்லையா? அப்போ 5 x minus 125. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். L of x equal to 25 plus 2 by 15 into x minus 125. இது நமக்கு LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். L of x equal to 15 into
5 3s are 15. Okay, 15 into 25 na, 15 into 25 na, 15 means 20 30 300 375 இல்லையா 525. ஓகே 375 ப்ளஸ் இது நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமே 2x minus 250 தி ஹோல் டிவைட் பை 15. அகைன் இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். 375லேருந்து 250 சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 50 300 அப்போது 50 100 125 இல்லையா 125 ப்ளஸ் 2x டிவைட் பை 15. ஓகே, அடுத்து நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க 123க்கு தான் நம்ம லீனியர் தட் இஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம் f ஆஃப் 123 ஈக்குவல் டு L ஆஃப் 123. வேறு ஒன்று எக்ஸுக்கு பதிலாக 123 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது L ஆஃப் 123 அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் 123 ஈக்குவல் டு 125 ப்ளஸ் 2 ப்ராக்கெட் 123 தி ஹோல் டிவைட் பை 15. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 125 ப்ளஸ் 123 into 246 divided by 15. அப்போது L of 123 equal to 300 360 371 correct. okay 371 divided by ஓகே, இது நம்ம ஆர்டினரி டிவிஷனாகவும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். லாகரிதமிக் டேபிளை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாகரிதமிக் டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். 371 எப்படி எழுதிக்கலாம், இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 2 பாயிண்ட் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. ஸோ 2.37க்கு 1 லாக் புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும். 37க்கு 1 1ன்னா 5694 சாரி 37 எஸ் 5694 நெக்ஸ்ட்டு 15 இல்லையா 15 இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஒரு ஸ்டெப் வந்து மூவ் ஆகுது லெஃப்ட் சைடு. அப்போது 1.15க்கு 0 மீன்ஸ் 1761 சப்ராக்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் டிவிஷன் இல்லையா. ஸோ 4ல் 1 போயாச்சுன்னா 3 9 6 3 16ல் 7 போயாச்சுன்னா 9 4ல் 1 போயாச்சுன்னா 3 and 1. ஓகே, நெக்ஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகலை. நம்ம ஆன்டிலாக் எடுக்கலாம். ஆன்டிலாக் எப்போதுமே நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது தான் எடுப்போம். பாயிண்ட் இந்த வேல்யூக்கு மட்டும் 3933 எப்படி எடுக்கலாம். ஆன்டிலாக் வந்து நெக்ஸ்ட் பேஜ் இருக்கும். 0.39க்கு 3 இல்லையா 1 2 3 எஸ் 2472 2472 39க்கு 2472க்கு 3 இல்லையா இப்போ 2 இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 7 4 2 ஓகே. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 2474. இதோட கம்ப்ளீட் ஆகலை. ஆன்டிலாக் எடுத்த பிறகு இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். எப்போதுமே ஒரு நம்பருக்கு அடுத்து பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். பட் இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது 1 இருக்குது. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ரைட்டு மூவ் ஆகுது. இப்போ 24.74 தான் ஆன்சர். இதை நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். Linear approximation of 123 equal to approximate value of 24.74. இதான் இதுக்கு தேவையான ரெக்வயர்ட் ஆன்சர்.